ரிஷபம் ராசி உங்களோட வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமை, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடின உழைப்பு ரொம்பவுமே ஸ்பெஷலான குணம் அப்படின்னு சொல்லாங்க. பூமி ராசி இந்த ரிஷபம். பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. வாழ்க்கையில் நிதானமான வளர்ச்சி பாதுகாப்பை தரும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறவுக்குமே நல்ல ஒரு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்திலுமே செயல்படக்கூடிய சுபாவம் பிறப்பிலேயே ஒரு சிறப்பான அம்சம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று காத்துட்ருக்கு. அந்த வாய்ப்பு பெற என்ன செய்யணும், அப்படி ஒரு நல்ல உயர்வை பெற இந்த ஒரு வாய்ப்பு உங்களோட வாழ்க்கையில் ஒரு சரியான நிலைத்த தன்மையை ஏற்படுத்தும். இதனால் என்ன மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறீங்க, அது பற்றின ஒரு முழுமையான தகவலை தாங்க இப்போ உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரிங்க, நவகிரகத்தில் சுக்கிர பகவான் இருக்கார் இல்லையா, அதுக்கு நெய் தெய்வம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க. நல்லதாக எந்த ஒரு விஷயமே நடக்கும். அதே போல் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருப்பாருங்க, கண்டிப்பாக ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்கும். சுக்கிர பகவானின் அம்சம் மகாலட்சுமி தாயார். அதனால் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது அம்மன் ஆலயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆலயம் சென்று தினம்தோறும் வழிபடுவதால் நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான வழிபாடுங்க. தொடர்ந்து செய்யுங்க, நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. அதே போல் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தின் பெயரையுமே 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக உங்கள் அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க, ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ரிஷப ராசி உங்கள் வாழ்க்கை தத்துவத்தோட முக்கியமான அம்சம் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பாருங்கள், பெருசாக மாற்றத்தெல்லாம் விரும்ப மாட்டீங்க. அடிக்கடி மாறக்கூடிய நபர்களுமே உங்களுக்கு பிடிக்காது. வாழ்க்கையில் நிதி நிலைமை, உங்கள் குடும்பம், உங்கள் உறவு, இதோட பாதுகாப்பாக ரொம்பவுமே கடினமாக உழைக்கக்கூடியவங்க. எல்லோரும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்களும் எல்லாருக்கும் உண்மையாக இருப்பீங்க. அந்த உண்மைக்கு புறம்பாக ஒருத்தருக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு ஒதுங்கிறதுக்குமே தயங்க மாட்டீங்க. காலை எப்படி மன உழுவுதோ அதுபோல தான் நீங்களுமே உங்களோட இலக்கை அடையிறதுக்கு விடாமுயற்சியோட நிதானமாக செயல்படக்கூடியவங்கள பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. அதே போல் சுக்கிரனை அதிபதியாக கொண்டதுனால இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், கலை, அழகு, நல்ல ஒரு உணவு, வசதியான வாழ்க்கை இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. வயசு வித்தியாசம்லாம் இருக்காது. ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கற்றுக்குவீங்க. படிப்பு விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். படிப்பு மட்டும் இல்லைங்க, ஒரு சின்னதான புதுசாக பொருட்களை உபயோகப்படுத்தி இந்த பழைய பொருட்களை உபயோகப்படுத்துகிற மாதிரியான நல்ல குவாலிட்டிஸ்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும். குடும்பம் மற்றும் காதலில் அதிகமாக அக்கறையும் உங்களுக்கு இருக்கும். அன்புக்கு அடிமையானவங்க தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. அதே போல் அந்த அன்புக்கும் நம்பிக்கையானவங்களா நிறைய ரிஷபராசிக்காரங்க தான் இருப்பாங்க. அதே போல் ரொம்பவுமே ஒரு சிறப்பான குணம் உங்ககிட்ட இருக்கிறதுலே என்ன அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமை தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொறுமையாக இருந்து தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் முடிவே எடுப்பீங்க. எடுத்தமோ கவுத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. மற்றவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே ஒரு முன்னோடியாக இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களுமே நீங்கள் சொல்ல சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய வகையில் உங்களோட வாழ்க்கை தரம் இருக்கும். ஒருத்தருக்கும் என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு பார்த்து பண்ணுவீங்க. நிறைய குழப்பமாக இருப்பாங்க பாருங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட. அப்போ நீங்கள் சரியான ஒரு தீர்வு சொல்வீங்க. அவங்களுக்கு அப்படியே மழையவே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களோட ஒரு முடிவு இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களை கூட நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நான் எந்த வகையில் உதவியாக இருக்குது அப்படின்னு. அவங்க வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நபராக உங்களை தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி எல்லோரோட வாழ்க்கையிலுமே எல்லோருக்குமே நேர்மையாக இருக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. சுருக்கமாக இந்த ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே நேர்மையான உழைப்பின் மூலம் நிம்மதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வது தான் உங்களோட தத்துவமாகவே இருக்கும். உங்களுடைய காதல் மற்றும் பொருந்தக்கூடிய தன்மையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நிலையான பூமி ராசி ரிஷபம் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே அன்பு காட்டுறதுல ஒருபோதும் தயக்கம் காட்டாதவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க.
இந்த குணம் உங்களை எப்போவுமே ஒரு விதத்தில் பாருங்கள் வலிமையானதாக எதிரிகள் முன்னாடி காட்டும். உண்மை உழைப்பு அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. அதே போல் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்கள ரொம்பவும் கொடுத்து வச்சுங்கன்னு கூட சொல்லலாம். ரிஷப ராசிக்காரங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே ஒரு எப்படி சொல்கிறதுனா, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை வச்சுருந்தா கூட அது வெளிப்படையாக வெளியில் சொல்ல மாட்டீங்க. அந்த விஷயத்தில் சாதனை புரியணும், அந்த விஷயத்தை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு மனசில் இருக்கிறதுலாம் யாராலையும் எளிதில் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதே போல் நம்மளோட பிறப்பு அட்டவணையில் பல இடங்கள் இருக்குது. ஜோதிடத்தில் பொருந்தக்கூடிய தன்மை, சூரிய ராசி பொருந்தக்கூடிய தன்மை, இது ரொம்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் இந்த 2 அமைப்பு மட்டும் சிக்கலான விதத்தை உருவாக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிட ரீதியாக நீங்கள் உங்களோட ஜாதக கணிப்பு எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஜாதகம் பார்த்து அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறட்டும் அப்படிங்கிற வகையில் சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க அமைதியானவங்களாக இருப்பீங்க. எல்லோரையுமே அரவணைத்து சொல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே போல் இந்த ரிஷபராசிக்காரங்க யாராச்சும் உங்கள் மீது விரும்பாதவங்களாக இருந்தாலோ, உங்களோட செயலை கவனிக்காதவங்களாக இருந்தாங்களோ, அந்த விஷயத்தை நீங்கள் வெறுப்பீங்க. நீங்கள் செய்கிற விஷயத்தை பாராட்டல அப்படின்னா அந்த நபரையுமே வெறுக்குவீங்க. மிக முக்கியமாக இந்த ரிஷபராசிக்காரங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சுதந்திரமான மனப்போங்கு இருக்கும். யாருமே உங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. கட்டுப்படுத்துறதுலாம் பிடிக்காது. அதே போல் ஒருத்தங்க உங்ககிட்ட கட்டளையாக எந்த விஷயத்தையும் சொல்லி வாங்கவே முடியாது. அன்பாக சொன்னால் எல்லா விஷயத்தையுமே செய்வீங்க. கட்டளை போடுறதுல உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரிஷபராசிக்காரங்களை காதலிக்கிறதுலாம் வெற்றி பெறக்கூடிய ஓட்டப்பந்தயத்தில் தினமும் ஓடுறது போல் இருக்கும். சுயசார்பான மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள கவரணும் அப்படின்னா அவங்களோட பார்ட்னர் தினமும் ஏதாவது ஒரு புது புது விஷயத்தை செய்யணும். அவங்ககிட்ட பாராட்டு வாங்கிட்டே இருக்கணும். அப்படி தாங்க இருக்கும். தினமுமே வெற்றி பெறணும் ரிஷபராசி அன்பர்கள் வைக்கிற டெஸ்ட்டில். ஏன்னா உண்மை உழைப்பாக இவங்க எப்படி இருக்காங்களோ அது போல தான் நம்மளோட பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொய் சொல்கிறது பிடிக்காது, மற்றவங்களுக்கு துரோகம் செய்கிறது பிடிக்காது. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு யாராவது இது 2யும் பண்ணால் அந்த நபரை அவங்களோட வாழ்க்கையிலேருந்து வெறுத்து ஒதுக்குறவங்களாக தான் இருப்பாங்க. அதே போல் இவங்களோட வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. அதே போல் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே பாருங்கள் கொஞ்சம் தலைமை பண்பு கிடைக்கும். எந்த இடத்துல இருந்தாலுமே பாருங்கள் ஒரு பொறுப்பு உங்களுக்கு வரும். இப்போ சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனால் கூட அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் தலைமை தாங்கி நடத்துகிற மாதிரிலாம் கூட நிறைய இடத்துல நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் சுக்கிரன் அம்சம் கொண்ட ராசிங்கிறதுனால இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும். அதே போல் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு அமைதியான சுபாவம், அமைதியை விரும்பக்கூடிய நடத்தை, அன்பு, இது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை எப்போதுமே நீங்கள் யாருமே தாழ்வாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. கௌரவத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் தருவீங்க. அதே போல் இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விரைவான உணர்ச்சிகரமான நெருக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட கொண்டாடி ரசிப்பீங்க. எப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு சின்ன விஷயம் சிறப்பாக செஞ்சுட்டா கூட அதை சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவீங்க. அதே போல் மென்மையான காதல் தருணத்தை அனுபவிக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க அந்த இடத்துல இருக்கிற சூழலுக்கு ஏற்றது போல் தன்னோட மனசை மாற்றிப்பீங்க. சூழலுக்கு ஏற்றவாறு தன்னோட செயலை நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே போல் ஒரு சூழ்நிலையை திறமையாக கையாளக்கூடிய மனப்பாங்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இதெல்லாம் ஒரு சிறப்பான திறமை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் நீங்கள் யாருக்காச்சும் ஆலோசனை சொல்லும்போது அதை அவங்க கவனிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை கவனிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆலோசனை சொல்கிறதையே விட்டுருவீங்க. இந்த ரிஷபத்தை போல் வேறு எந்த ராசியுமே தங்களோட தனிமையை சுதந்திரமாக அனுபவிக்கிறதே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிலையான மன உறுதி, பாரப்புல கடினமான உணர்ச்சி இருந்தாலுமே அதை வெளிப்படையாக காட்ட மாட்டீங்க. குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் கடினமாக உழைச்சி குடும்ப உறுப்பினர்களோட சந்தோஷத்துக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பண்ணுவீங்க. ரிஷபராசிக்காரங்க குடும்பத்தை வெகுவாக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தை ஒரு சிறப்பான வழி நடத்தக்கூடிய தன்மை இயல்பிலேயே உங்களுக்கு இருக்கும். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை செஞ்சு உயர்வு பெறக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருக்காங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற சுக்கிரன் வழிபாடையும் மகாலட்சுமி தாயின் வழிபாடையும் தொடர்ந்து செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு. மிதுன ராசிக்காரங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் நண்பர்கள் எந்த ராசியாக இருந்தாலுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.